அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹர்ரம் மாதத்தின் சிறப்புகள், ஒழுக்கங்கள் மற்றும் தவிர்க்க வேண்டிய அனாச்சாரங்கள், சடங்குகள். அல்லாஹ்விற்கே எல்லா புகழும், அவனுடைய தூதர் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தார், தோழர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்ஷா அல்லாஹ். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் தயங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். இஸ்லாமில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். இதை தடை செய்யும் ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாவான். அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 208வது வசனம். இவை அல்லாஹ்வின் சட்ட வரம்புகளாகும். எவர்கள் அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சொர்க்கங்களில் சேர்க்கின்றான். அவற்றில் நீர் அருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். இதுதான் மகத்தான வெற்றியாகும். அல் குர்ஆன் 4வது அத்தியாயம் 13வது வசனம். மொஹரம் மாதத்தை பற்றி கூறும்பொழுது இஸ்லாமிய ஆண்டின் முதல் மாதமாக மொஹரம் மாதம் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் புனிதமாக்கிய சிறப்புற்ற 4 மாதங்களில் ஒரு மாதமாகவும் மொஹரம் மாதம் திகழ்கின்றது என்பது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அல்லாஹ் சொல்லும் பொழுது, நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை ஓர் ஆண்டிற்கு 12 தான். இவ்வாறே வானங்களையும் பூமியையும் படைத்த நாளில் அல்லாஹ்வின் புத்தகத்தில் பதியப்பட்டுள்ளது. அவற்றில் 4 மாதங்கள் சிறப்புற்றவை. இதுதான் நேரான மார்க்கமாகும். ஆகவே இவற்றில் நீங்கள் உங்களுக்கு தீங்கிழைத்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் குர்ஆனில் 9வது அத்தியாயத்தில் 36வது வசனத்தில் குறிப்பிடுகின்றான். ஆண்டின் எல்லா மாதங்களிலும் பாவம் செய்வது தடுக்கப்பட்டதுதான். ஆனாலும் இந்த 4 புனித மாதங்களில் பாவம் செய்வது கடுமையான குற்றமாக கருதப்படுகின்றது. காலம் மற்றும் இடத்தின் புனிதத்திற்கு ஏற்ப அதில் பாவம் செய்வதும் பெரும் குற்றமாக திகழ்கிறது. எப்படி மக்காவில் பாவம் செய்வது ஏனைய இடங்களில் பாவம் செய்வதை விட கடுமையானதோ அது போன்றுதான் புனித மாதங்களில் பாவம் செய்வதும் கடுமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. புனிதமான 4 மாதங்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப். இதை பற்றி புகாரி ஹதீஸில் 3025வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆண்டின் 12 மாதங்களில் சிறந்தவை இந்த 4 மாதங்கள் அப்படின்னு நமக்கு அறியப்படுது. இந்த 4 சிறந்த மாதங்களில் மிக சிறந்தவை முஹர்ரம் மாதம் ஆகும். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இரவின் எந்த பகுதி சிறந்தது, இன்னும் மாதங்களில் எது சிறந்தது என கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரவில் சிறந்தது அதன் நடுப்பகுதி, மாதங்களில் மிக சிறந்தது நீங்கள் மொஹரம் என்று அழைக்கின்ற அல்லாஹுடைய மாதமாகும் என்று நசஈ கிதாபில் 4612வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. மொஹரம் என்பது அல்லாஹுடைய மாதம் என்று இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டதிலிருந்து அதனுடைய சிறப்பையும் மேன்மையும் கூடுதலான முறையில் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரமலான் மாதத்தில் உள்ள நோன்புகளுக்கு பிறகு சிறந்த நோன்பு அல்லாஹுடைய மாதமாகிய மொஹரம் மாதத்தின் நோன்பாகும். ஃபர்லான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை இரவு தொழுகையாகும் என்று முஸ்லிம் கிதாபில் 747வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மொஹரம் 10வது நாள் ஆஷுரா அன்று அறியாமை காலத்தில் குறைஷிகள் நோன்பு நோற்று வந்தனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அக்காலத்தில் அதில் நோன்பு நோற்று வந்தார்கள். அவர்கள் மதினா வந்த போதும் அதில் தானும் நோன்பு நோற்று பிறரையும் நோன்பு நோற்கும்படி ஏவினார்கள். ரமலான் மாத நோன்பு கடமையாக்கப்பட்ட போது ஆஷுரா நோன்பு விடப்பட்டு விட்டது. விரும்பியவர் அதில் நோன்பு இருந்தார், விரும்பியவர் அதை விட்டுவிட்டார். புகாரி 2002வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது அறியாமை கால மக்களும் இந்த நாளுடைய புனிதத்தை பேணி வந்திருக்கிறார்கள் அப்படின்றது நம்ம இந்த ஹதீஸின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினா வந்தபோது யூதர்கள் ஆஷுரா அன்று நோன்பு நோற்று இருந்ததை கண்டார்கள். அவர்களிடம், நீங்கள் நோன்பு நோற்கின்ற இந்த நாள் என்ன நாள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் பதில் கூறினர், இது ஒரு மகத்தான நாள். இதில் அல்லாஹ் நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அவருடைய மக்களையும் பாதுகாத்தான், ஃபிரௌனையும் அவனுடைய மக்களையும் மூழ்கடித்தான். எனவே அதற்கு நன்றி செலுத்துவதற்காக நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் நோன்பு நோற்றார்கள். ஆகவே நாங்களும் அதில் நோன்பு நோற்கிறோம்.
உடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களை விட நபி மூசாவிற்கு நாங்களே அதிகம் நெருக்கமானவர்கள், உரிமையுள்ளவர்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்று நோன்பு நோற்றார்கள், பிறரையும் அதில் நோன்பு நோக்கும்படி ஏவினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் கிதாபில் 2714வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷுரா நாளை தவிர வேறு நாளை நோன்பு நோற்பதற்காக சிறப்பித்து விசேஷமாக தேடியதில்லை. அப்படியே ரமலான் மாதத்தை தவிர வேறு மாதத்தை தேடியதில்லை. இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் 1902வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால் ஆஷுரா அன்றும் யூதர்களுக்கு மாறு செய்யும் நோக்கத்தில் அதற்கு முன் 9வது நாள் அன்றும் நோன்பு நோற்பது மிக சிறந்த வணக்கம் அப்படின்றது நம்ம பார்த்த ஹதீஸின் மூலம் நமக்கு விளங்குது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷுரா அன்று நோன்பு நோற்று பிறரையும் நோன்பு நோற்க பணித்த போது, அல்லாஹ்வின் தூதரே, இது யூதர்கள் கிறிஸ்துவர்கள் கண்ணியப்படுத்துகின்ற நாள் ஆயிற்றே என்றனர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அடுத்த ஆண்டு வந்தால் இன்ஷா அல்லாஹ் 9ஆம் நாள் அன்றும் நாம் நோன்பு நோற்று கொள்வோம் என்றார்கள். ஆனால் அடுத்த ஆண்டு வருவதற்குள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்துவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த ஹதீஸ் முஸ்லிம் கிதாபில் 2722வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபு கஅதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அரஃபா நோன்பை பற்றி கேட்கப்பட்டது. அதற்கு அது முந்தைய மற்றும் வருகின்ற ஆண்டின் பாவங்களை போக்கிவிடுகின்றது என பதில் கூறினார்கள். ஆஷுரா நாளின் நோன்பை பற்றி கேட்கப்பட்ட போது அது முந்தைய ஆண்டின் பாவங்களை போக்கிவிடுகின்றது என பதில் கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் கிதாபில் 2804வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸின் மூலம் நம்ம ஆஷுரா நோன்பு நோற்பதின் மூலம் நமக்கு என்ன நன்மை கிடைக்குது, என்ன சிறப்பு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு முந்தைய ஆண்டு செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றது என்பது இந்த ஹதீஸின் மூலம் நாம் விளங்கிக் கொள்ளலாம். எனவே நம்ம என்ன பண்ணணும், முஹர்ரம் மாதத்தில் பிறை 9, 10 ஆகிய நாட்களிலும் நாம் நோன்பு நோற்பது மிக சிறந்த வணக்கம். 9ஆம் நாள் அன்று நோன்பு நோற்க தவறிவிட்டாலும் நம்ம என்ன பண்ணலாம், 10ஆம் நாள் அன்று மட்டும் நோன்பு இருப்பது கூடும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்க அறிஞர்கள் நமக்கு விளக்கம் தந்திருக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம முஹர்ரம் மாதத்துடைய சிறப்புகள் என்ன, அந்த சிறப்புகளில் நம்ம என்னென்ன விஷயம் செய்யணும், நோன்பு வைத்தா என்ன நன்மை அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் நடக்கக்கூடிய முஹர்ரம் மாதத்தில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்களும் சடங்குகளும் பற்றி நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்று முஸ்லிம்களில் பல பேர் இந்த மாதத்தில் அல்லாஹும் அவனது தூதரும் போதிக்காத நேர்வழி பெற்ற நபித்தோழர்கள் செய்யாத சடங்குகளை செய்கின்றனர். இந்த 10வது நாளை துக்க நாளாக அனுஷ்டிக்கின்றனர். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டதை நினைவு கூறும் விதமாக அந்நாளில் பல நூதன சம்பிரதாயங்கள் கடைபிடிக்கப்படுகின்றனர். இப்படி செய்வதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்தவித ஆதாரமும் இல்லை. இந்த செயல்கள் மாற்று மத சடங்குகளுக்கு ஒப்பானவை என்பதால் இந்த செயல் பெரும் குற்ற செயல்களாகவே மார்க்கத்தில் கருதப்படுகின்றது. துக்க நாள் கடைபிடிப்பதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் அறவே அனுமதி இல்லை. பிறந்த நாள், இறந்த நாள் கடைபிடிப்பது பிற மத மக்களின் கலாச்சாரமாகும். முஸ்லிம்கள் கண்டிப்பாக இவற்றை செய்யக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் பிற மத மக்களை போன்று செயல்படுகிறாரோ அவர் அவர்களை சார்ந்தவரே. இந்த ஹதீஸ் அபுதாவுத் கிதாபில் 3512வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இறந்தவர்களுக்காக 3 நாட்களுக்கு மேல் துக்கத்தை கடைபிடிக்கக்கூடாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நாங்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் கணவன் இறந்துவிட்டால் மனைவி மட்டும் 4 மாதம் 10 நாட்கள் துக்கம் அனுசரிப்பாள். இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் 313வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது யார் இறந்தாலுமே 3 நாட்களுக்கு மேலே நம்ம என்ன பண்ணக்கூடாது, துக்கம் அனுஷ்டிக்கக்கூடாது, அதாவது துக்கத்தை அனுபவிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கணவன் இறந்தால் மட்டும் மனைவி மட்டும் அவங்களுடைய இத்தா காலம் அப்படின்றது எது வரைக்கும் இருக்குது, 4 மாதமும் 10 நாட்களும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் என்ன கொடுக்குறாங்க, மனைவிக்கு மட்டும்தான் கணவன் இறந்தால் இந்த ஆப்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர மற்ற யார் இறந்தாலும் யாருக்காகவும் யாரும் துக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது சொல்லக்கூடியது நம்முடைய மார்க்கமாக இருக்கின்றது அப்படின்றது இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு விளங்குது. சோதனைகளின் போதும் துக்கத்தின் போதும் கன்னத்தில் அறைந்து கொள்பவனும் சட்டைகளை கிழித்து கொள்பவனும் மூடத்தனமான வார்த்தைகளை பேசுபவனும் நம்மை சார்ந்தவன் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் 1294வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் நமது மார்க்கத்தில் புதிதாக சடங்குகளை உருவாக்குகிறாரோ அந்த சடங்குகள் மறுக்கப்பட வேண்டியவையே.
இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் 2499வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பேச்சில் சிறந்தது அல்லாஹுடைய வேதமாகும், நேர்வழியில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேர்வழியாகும், காரியங்களில் மிக கெட்டவை புதிதாக தோற்றுவிக்கப்பட்டவை ஆகும், நூதன சடங்குகள் அனைத்தும் வழிகேடுகளே. இந்த ஹதீஸ் முஸ்லிம் கிதாபில் 1435வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட எல்லா சடங்குகளை விட்டும் உங்களை எச்சரிக்கின்றேன். புதிய காரியங்கள் அனைத்தும் சடங்குகளே, சடங்குகள் அனைத்தும் வழிகேடுதான். அபுதாவுத் கிதாபில் 4607வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. புதிய காரியங்கள் அனைத்தும் சடங்குகளே, சடங்குகள் அனைத்தும் வழிகேடுதான், வழிகேடு அனைத்தும் நரகில்தான் கொண்டு போய் சேர்க்கும். இந்த ஹதீஸ் நசஈ கிதாபில் 1578வது ஹதீஸாக தெரிய வருது. அப்போ இந்த இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த ஹதீஸின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மார்க்கத்தில் இல்லாத ஒரு புதிய விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அது ஒரு பெரிய குற்றமாக கருதப்படுது. ஓகேவா? அதாவது தூதர் காட்டிய வழிமுறையை பின்பற்றுவது தான் நம்மளுடைய சுன்னா. ஸோ அந்த சுன்னாக்கு மாற்றமாக யார் மார்க்கத்தில் புதிய விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார்களோ, அதை பின்பற்றி நடந்துக்கிட்டு இருக்காங்களோ, ஸோ அது கண்டிப்பாக எங்கே கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் நம்ம அனைவரையுமே பாதுகாக்கணும். இந்த மாதத்தில் இன்றைக்கி மக்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய அனாச்சாரங்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். பஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு கை வடிவத்தில் அலங்கரித்து வைக்கிறது, அதை புனிதமாக கருதிக்கிட்டு அதற்குன்னு வழிபாடு செய்கிறது, உடலை கிழித்து கொள்வது, மாரில் அடிச்சுக்கிட்டு தன்னை என்ன சொல்கிறது, உடலை கிழித்து கொள்வது, மாரில் அடிக்கிறது, யா அலி யா ஹுசைன் அப்படின்றது கத்துறது, பஞ்சாவுடன் ஜோடிக்கப்பட்ட வீடு, இதையெல்லாம் வீதிகளில் இழுத்து கொண்டு உலா வர்றது, இந்த 10 நாட்களில் கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறது, 10வது நாளன்று தீ மிதிக்கிறது, உடலை அலங்கோலப்படுத்துறது, விசேஷமாக உணவு சமைத்து பரிமாறுறது, இது போன்ற அனாச்சாரங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் நடக்கக்கூடியதாக இருக்குது. அல்லாஹ் நம் அனைவரையுமே பாதுகாக்கணும். இன்னும் இது போன்ற செயல்கள் முற்றிலும் இஸ்லாமில் வெறுக்கப்பட்ட செயல்களாக இருக்குது. இணை வைப்பில் கொண்டு போய் சேர்த்து விடக்கூடிய பெரு பாவங்களாகவும் இந்த செயல்கள் எல்லாமே இருக்குது. முஸ்லிம்கள் இவற்றை விட்டு விலகுபவர்களாக, அல்லாஹ்வின் உண்மை மார்க்கத்தின் பக்கம் திரும்புபவர்களாக, முஹர்ரம் மாதத்திலும் ஏனைய புனித மாதங்களிலும் ஃபர்லான தொழுகைகளையும் உபரியான தொழுகைகளையும் பேணி மற்ற வணக்க வழிபாடுகளையும் முறையாக செய்து அல்லாஹுடைய அருளையும் மன்னிப்பையும் பெற முயற்சிப்பவர்களாக, ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளையும் மாற்றுமத கலாச்சாரங்களையும் பின்பற்றுவதை முற்றிலும் தவிர்ப்பவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் நேர்வழி நடத்த போதுமானவன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.